எல்லோரும் வணக்கம். இப்பொழுது நாம் 10,000 ஆண்டுகளாக கடந்த பனிக்காலத்துக்கு பிறகு, கடைசி பனிக்காலத்துக்கு பிறகு அங்கு 10,000 ஆண்டுகளாக தமிழர்கள் தொடர்ந்து வசித்து வந்து கொண்டிருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைக்கும் ஒரு நகருக்குத்தான் இப்பொழுது நாம் போய்கொண்டிருக்கின்றோம். இந்த நகர் வெம்பக்கோட்டை என்று அழைக்கப்படுகின்றது. கடந்த 3 ஆண்டுகளாக அங்கு தொடர்ந்து அகழ்வாய்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதன் மூலம் ஏராளமான ஆதாரங்கள் அதற்கு கிடைக்கின்றன. அதற்கு முன்பும் ஆதாரங்கள் கிடைத்தன, ஆனால் சரியான முறையில் ஆவணப்படுத்தப்படவில்லை. இப்பொழுது கிடைக்கும் ஆதாரங்களை வைத்து இங்கு தமிழர்கள் கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளாக வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நாகரிகத்துடன் தொழிற்சாலைகளை கட்டியிருந்தார்கள் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் கிடைக்கின்றன. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போவோம். 2ஆம் கட்ட ஆய்வு பணிகள் முடிவடைந்து அந்த களமானது மண் போட்டு மூடப்படும் ஒரு நேரத்தில் அங்கு சென்றிருந்தோம். அதாவது 29/5/2024 அங்கு சென்றிருந்த பொழுது எடுக்கப்பட்ட காட்சிகளைத்தான் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு தளமானது மிகப்பெரிய அளவில் இன்று ஏராளமான பொருட்கள் அங்கு கிடைத்து வருகின்றன. ஏற்கனவே நாம் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளில் பற்றி 2 காணொலிகளை வெளியிட்டிருந்தேன். பார்க்காதவர்கள் சென்று பார்த்து கொள்ளவும். இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது முதல் கட்ட ஆய்வில் எடுக்கப்பட்ட பொருட்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. அதே போன்று 2ஆம் கட்டத்தில் எடுக்கப்பட்ட பொருட்களும் இங்கு பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடத்தில், அதாவது இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கும் இடத்திலிருந்து மேற்கு பக்கமாக குழிகள் அப்பொழுது தோண்டப்பட்டன ஓராண்டுக்கு முன்பு. அப்பொழுதே நாங்கள் சென்றிருந்த பொழுது எடுத்த காட்சிகளைத்தான் இப்பொழுது வலது பக்கமாக திரையில் தெரிகின்றது. இங்கிருந்து பார்த்தால் அந்த வைப்பாகானது மிக அருகில் தென்படும். இங்கு 3-4 குழிகள் தோண்டப்பட்டன. தோண்டி இங்கிருந்து எந்த பொருட்களும் அதிகமாக எடுக்கப்படவில்லை. ஆகவே இந்த அருங்காட்சியகத்துக்கு வடக்கு பக்கமாக அந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்றது. ஓராண்டு காலகட்டமாக நடைபெற்ற பின் ஏராளமான பொருட்கள் அங்கு 2ஆம் கட்டத்தில் எடுக்கப்பட்டன. அங்கு என்னென்ன பொருட்கள் எடுக்கப்பட்டன, அதன் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இங்க 2ஆம் கட்ட முதல் கட்ட ஆய்வில் எடுக்கப்பட்ட பொருட்களின் வழியாக அதற்கு முன்பிருந்தும் சில பொருட்கள் மேலேயே, அதாவது மண் மேலேயே எடுக்கப்பட்டன. அந்த பொருட்களை வைத்து இந்த ஆய்வு களமானது கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழர்கள் இங்கு வசித்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் மனிதர்கள். அதற்கான தடயங்கள் தொடர்ந்து நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அதாவது கற்காலம், நுண்கற்காலம், அதாவது கடைசி பனிக்காலத்துக்கு பிறகு இங்கு மனிதர்கள் தொடர்ந்து வசித்து கொண்டிருந்து இருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் நிறைய கிடைக்கின்றன. கற்களால் ஆன ஆயுதங்களும் கிடைத்திருக்கின்றன. அன்று வேட்டையாடி உணவை அவர்கள் சேகரித்திருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அதை அடுத்து இங்கு மனிதர்கள் நாகரிகம் அடைந்து வாழ்ந்த பொழுதும் கிடைத்த பொருட்கள் ஏராளமாக கிடைத்திருக்கின்றன. அதே போன்று இப்பொழுது அரசர்களின் காலத்தில் உள்ள பொருட்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. செப்பேடுகள், அவர்கள் பயன்படுத்திய நாணயங்கள் என்று இந்த ஆய்வு தளத்தில் ஏராளமான பொருட்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அப்பொழுது தோண்டப்பட்ட 2ஆம் கட்ட ஆய்வில் தோண்டப்பட்ட குழிகளைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தெளிவாக அந்த குழிகள் நமக்கு புலப்படுகின்றன. இப்பொழுது மூடப்படவில்லை, ஆனால் மூடும்படி துவங்கிவிட்டது. அந்த ஒரு காலகட்டத்தில் நான் சென்றதால் அந்த காட்சிகளை நான் பதிவு செய்திருந்தேன். நீங்கள் பார்க்கலாம், தெளிவாக தெரியும். குழிகள் கிட்டத்தட்ட ஒரு சில குழிகள் 10 அடி ஆழம் கூட தோண்டப்பட்டிருக்கின்றன. 10 அடி ஆழம் வரை உங்கள் வாழ்வியல் மேடு மண்ணானது மூடப்பட்டு இருக்கின்றது. இயற்கையான மண்ணானது 10 அடிக்கு கீழே சில குழிகளில் காணப்படுகின்றன. பொதுவாக குழிகள் 6 முதல் 7 அடி வகைதான் தோண்டப்பட்டிருக்கின்றன. ஒரு சில குழிகள் மட்டும் 10-11 அடி அங்கு தோண்டப்பட்டிருக்கின்றது. சரி, இங்க என்னென்ன பொருட்கள் கிடைத்தன என்பதை இப்பொழுது நான் தெரிவிக்கின்றேன். சுடுமண்ணாலான பொருட்கள் ஏராளமாக இங்கிருந்து கிடைக்கின்றன. அதாவது பகடை காய்கள், விளையாடுவதற்காக பயன்படும் பகடை காய்கள் கிடைத்திருக்கின்றன. தக்களிகள், அதாவது நூல் நோற்பதற்கான தக்களிகள் கிடைத்திருக்கின்றன. அதில் இரும்பாலான ஆணிகள் சொருகப்பட்டுள்ளன, அதாவது தக்களிகளில்.
அது நூல் நிற்பதற்கு மிகவும் முக்கியமானது. அதே போன்று ஆட்டக்காய்கள் கிடைத்திருக்கின்றன. பாசிமணிகள், அதாவது சுடுமண்ணான உருளையான பாசிமணிகள் கூட கிடைத்திருக்கின்றன நமக்கு இந்த இடத்தில். அதை தொடர்ந்து விளையாட்டு பொருட்கள், குழந்தைகள் விளையாடுவதற்கான பொருட்களும் அங்கிருந்து ஏராளமாக எடுக்கப்பட்டுள்ளன. வட்ட சில்லுகள், அவ்வாறான சின்ன சின்ன பொம்மைகள், சட்டிகள், சிறிய சிறிய பொருட்கள், குழந்தைகள் விளையாடுவதற்காக அவர்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அவ்வாறான பொருட்கள் ஏராளமாக இங்கு கிடைத்துள்ளன. பெண்களின் உருவம் கொண்ட சிறிய பொம்மைகள் கிடைத்துள்ளன. காளைகளின் உருவங்கள், அதாவது ஜல்லிக்கட்டை நினைவுபடுத்தும் விதமாக, ஏகுதளவை நினைவுபடுத்தும் விதமாக ஏராளமான காளைகள் இங்கிருந்து கிடைத்திருப்பது நமக்கு ஒரு பிரமிக்கும் வகையிலான தோற்றத்தை இந்த இடத்துக்கு ஏற்படுத்துகின்றது. அதை போன்று பதக்கங்கள் கிடைத்திருக்கின்றன, முத்திரைகள் கிடைத்திருக்கின்றன. முத்திரைகள் கிடைத்தது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஏற்றுமதி பொருட்கள் ஆகியிருக்க வேண்டும், இறக்குமதியும் ஆகியிருக்க வேண்டும். இந்த தொழிற்சாலைகள் அந்த காலத்தில் கட்டப்பட்டு இருந்திருக்க வேண்டும் என்று இங்கு உள்ள அந்த காரணிகளை வைத்து நாம் முடிவு செய்யலாம். அப்படியெனில் இங்கு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை இவர்கள் பொதிகளில் அடைத்து அதன் மீது அவர்களின் முத்திரையை இட்டு இவர்கள் இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும். இவர்களுக்காக அனுப்பப்பட்டது. அதே போன்று இவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். இந்த வணிகர்கள் இந்த தொழில் கூடத்திலிருந்து அனுப்பப்படுகின்றது என்பதை உறுதி செய்யும் வகையிலான முத்திரைகள் கிடைத்திருக்கின்றன. அதே போன்று காளைகளின் உருவம் நான் ஏற்கனவே தெரிவித்தேன். பதக்கங்கள், அதே போன்று குடுவைகள் கிடைத்தன. மனிதர்கள் அங்கு நீரை பயன்படுத்துவதற்கான, உணவை சேமித்து வைப்பதற்கான, தானியங்கள் வைப்பதற்கு சிறிய சிறிய குடுவைகள் கிடைக்கின்றன. புகைப்பான்களும் கிடைத்திருக்கின்றன. புகைப்பான்கள் என்றால் ஒரு சிகரெட், பீடி போன்று, சுருட்டை போன்று பழமையான ஒன்று நம்ம எடுத்துக்கொள்ள இயலாது. சிறிய சிறிய பூச்சி போன்ற இனங்களை துரத்துவதற்காக அவர்கள் அன்று அந்த புகைப்பான்களை பயன்படுத்தி இருக்கலாம். அதை இல்லை என்றால் நறுமணங்களை ஒரு வீசும் விதமான ஒரு வகையில் அந்த புகைப்பான்களை அவர் பயன்படுத்தி இருக்கலாம் என்று எனக்கு நினைக்க தோன்றுகின்றது. அதே போன்று மணிகள் கிடைத்தன. பானை ஓடுகள் ஏராளமாக கிடைத்திருக்கின்றன இந்த இடத்தில். சுடுமண் காதணிகள், பெண்கள் அழியும் காதணிகள், காதில் அந்த காலத்தில் ஆண்கள் கூட அணிந்தார்கள். புத்தரின் காது கூட அவ்வாறுதான் காணப்படுகின்றது. அதை வைத்து காதுகளில் அணியும் தொங்கட்டான்கள், காதணிகள், சில்லுவட்டுக்கள் என்று ஏராளமான பொருட்கள் இங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் இது கிடைத்திருப்பது மிகவும் ஒரு இந்த நாகரிகம் எவ்வாறு இருந்தது என்பதை நமக்கு பெருமைப்படுத்தும் விதத்தில் இவ்வாறான பொருட்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. செங்கற்கள் கட்டுமானங்களும் கிடைத்திருக்கின்றன. மொத்தமான கட்டுமானம் இங்கிருந்து எடுக்கப்படவில்லை. சுடுமண்ணாலான சல்லடை ஒன்று கிடைத்திருக்கின்றது. சிவப்பு கருப்பு பானை ஓடுகள் ஏராளமாக கிடைத்திருக்கின்றன. வேலைப்பாடுகள் கொண்ட அகல் விளக்குகள் கிடைக்கின்றன. மிக முக்கியமான ஒன்று இங்கிருந்து எடுக்கப்பட்டதில் மண்ணாலான சுடுமண் பொருள்ல தோசைக்கல் ஒன்று எடுத்தது. 2 பக்கம் கைப்பிடி கொண்ட தோசைக்கல் ஒன்று இங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. தோசைக்கல்லா அல்லது வேறுவித மசாலா பொருட்கள், அது குழம்பு பொருட்கள் போன்ற பொருட்களை அவர்கள் சமைப்பதற்காக பயன்படுத்திய ஒரு தோசைக்கல் போன்ற தோற்றம் கொண்ட சமதளமான அமைப்பா என்று தெரியவில்லை. அவ்வாறான ஒன்று கிடைத்திருக்கின்றது. சுடுமண்ணாலான பெண்ணின் ஒரு தலை உருவமும் இங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இது இந்த இடத்தின் மிக முக்கியமான ஒரு கிடைத்த பொருட்கள் அமைகின்றன. அதே போன்று மேலும் ஒரு மிக முக்கியமான பொருள் என்னவெனில் யானை தந்தத்தால் ஆன பகடைக்காய்கள் கிடைத்துள்ளன. அதே போன்று பதக்கங்களும் கிடைத்துள்ளன, வளையல்களும் கிடைத்துள்ளன. இது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பொருட்களால் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது. அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 2500 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலேயே யானைகளை அவர்கள் பழக்கப்படுத்தி அல்லது யானைகளை கொன்றோ அல்லது தந்தங்களை எடுத்து தந்தங்களிலிருந்து இவ்வாறான பொருட்களை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கும் தொழில்நுட்பம் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அதே போன்று கற்கள் மிக முக்கியமாக இருக்கின்றது. அதாவது ரத்தின கற்கள் மிக முக்கியமாக இந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதாவது செவ்வந்தி கற்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதை இங்கிலீஷில் சொல்ல வேண்டுமானால் ஆங்கிலத்தில் கார்னீலியன் கற்கள் என்று சொல்லலாம், ரத்தின கற்கள் என்றும் சொல்லலாம். வகை சிவப்பு வகையிலான கற்கள் கிடைக்கின்றன. இந்த கற்கள் மோதகங்கள் அதே போன்று பதக்கங்களில் பயன்படுத்தப்படும் அந்த டாலர் என்று சொல்வார்கள், பயன்படுத்துவதற்காக உள்ள கற்களாகும். 3ஆம் கட்ட அகழ்வாய்வில் அது செதுக்கப்பட்டு
யானை உருவம் செதுக்கப்பட்ட கற்களாக கிடைக்கின்றன, ரத்தன கற்கள், செவந்தி கற்கள். இப்போ இந்த அகழ்வாய்வில், இரண்டாம் கட்ட அகழ்வாய்வில் வெறும் கற்களாக கிட்டத்தட்ட 15 கற்கள் இங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. இது மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் பகுதிகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கற்களாக அந்த காலத்தில் இருக்கின்றன. இது மிக முக்கியமான ஒரு ஆவணமாக இங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இங்கு பலவித உருவங்கள் செதுக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கலாம், அல்லது உள்நாட்டில் விற்கப்படுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அதே போன்று மேலும் ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள் என்னவெனில், இங்கிருந்து தங்க ஆபரணங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. 3 தங்க ஆபரணங்கள் இங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. சின்ன தங்க தகடு ஒன்று. அதே போன்று கிட்டத்தட்ட 2.8 கிராம் எடை கொண்ட ஒரு சின்ன தங்கத்தாலான தகடு எடுக்கப்பட்டது. அதன் நீளம் 8.8 mm, அகலம் 7.2 mm, 2.8 கிராம் எடை கொண்டதாக இது இருக்கின்றது. அடுத்து ஒரு சின்ன தங்கத்தாலான குச்சி போன்ற ஒரு ஆணி போன்ற அமைப்பு எடுக்கப்பட்டது. அது 4.3 mm, அதாவது நீளமும் 6.2 mm அதோடைய உருளையின் விட்டமும் கொண்ட 2.2 கிராம் எடையில் உள்ள அந்த தங்க ஒரு ஆணி எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சின்ன இதை அவர்கள் முதலில் நான் தெரிவித்தேன் அல்லவா, அதை தாலி போன்ற ஒரு ஆபரணம் என்று கருதுகிறார்கள். நெற்றியிலோ அதை பட்டையாகவோ பயன்படுத்தும் விதமாக அவர்கள் நினைக்கிறார்கள். அதே போன்று தங்க ஆபரணம் செய்வதற்கான ஒரு முதல் நிலை அதாவது தங்கத்தை எப்படி உருக்கி செய்ய வேண்டுமோ அவ்வாறான ஒரு சிறிய கட்டி போன்ற ஒத்த அமைப்பும் கிடைத்துள்ளது. அதை வைத்து இங்கு தங்கம் உற்பத்தி செய்யும் ஒரு தொழிற்சாலையும் இருந்திருக்கும். அதாவது தங்க பொற்கொள்ளர்கள் பயன்படுத்தும் அந்த தொழிலுக்கான அமைப்புகளும் இங்கு நிறுவப்பட்டிருக்க வேண்டும் என்பது உறுதி செய்யப்படுகின்றது. இதன் வாயிலாக நமக்கு 3 தங்கத்தாலான பொருட்கள் இங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டது என்பது இங்கு தங்கம் உருக்கி செய்வதற்கான அவர் பொற்கொள்ளர்கள் பயன்படுத்தும் ஒரு அமைப்பு இங்கு இருந்திருக்க வேண்டும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இரும்பு பொருட்கள், அதாவது இரும்பு உருக்கி எடுப்பதற்கான அந்த உலைகள் இங்கு இருந்திருக்கும் என்பது உறுதி செய்யப்படுகின்றது. ஏனெனில் அந்த இரும்பு உருக்கி எடுக்கப்பட்ட பின் உள்ள கழிவுகள் இங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. அப்படி எனில் இங்கு இரும்பு உருக்கும் அந்த தொழிற்சாலையும் இங்கு இயங்கி இருக்க வேண்டும். ஏனெனில் கோடாரிகளும் இங்கிருந்து கிடைக்கின்றன. தக்களிகளில் உள்ள அந்த இரும்பு கம்பிகளும் கிடைப்பதால் இங்கு நிச்சயமாக இரும்பு உருக்கி அவர்கள் இரும்பை பயன்படுத்தும் விதமான தொழிற்சாலைகளை அமைத்திருப்பார்கள். ஏற்கனவே ஆதிச்சநல்லூரில் அண்மைய காலங்களில் எடுக்கப்பட்ட, சிவகலையில் எடுக்கப்பட்ட, தமிழகத்தின் பல இடங்களிலும் எடுக்கப்பட்ட இரும்பு பொருட்களின் காலமானது கிட்டத்தட்ட 4500 ஆண்டுகள், அதை கிமு 4500 ஆண்டுகளில் சென்று நிற்கின்றது. அதை வைத்து பார்த்தால் இந்த இடத்திலும் அதே நாகரிக தொடர்ச்சி நிச்சயம் காணப்பட்டிருக்க வேண்டும். இங்கும் இரும்பு உலைகள் இருந்திருக்க வேண்டும். அதே போன்று கடந்த 10,000 ஆண்டுகளாக தமிழர்கள் தொடர்ந்து இங்கு வசித்து வந்து கொண்டிருப்பார்கள் என்பது இந்த கிடைத்திருக்கும் பொருட்களை வைத்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு தகவலாக இருக்கின்றது. அதாவது கடைசி பனிக்காலத்துக்கு பின் மனிதர்கள் தொடர்ந்து இங்கு வசித்து வந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். கற்கால ஆயுதங்களும் இங்கு கிடைக்கின்றன. அதே போன்று இரும்பு ஆயுதங்கள் கிடைக்கின்றன, செம்பு பொருட்கள் கிடைக்கின்றன, தங்க பொருட்கள் கிடைக்கின்றன, யானை தந்த பொருட்கள் கிடைக்கின்றன, சுடுமண்ணாலான பொருட்கள் கிடைக்கின்றன. அதே போன்று எடை கற்கள், அகவை கற்கள், அதாவது மசாலாவை அரைக்கும் விதத்தில் அம்மி போன்ற ஒரு பொருள் கிடைக்கின்றது. அதே போன்று எடை பார்க்கும் பொருள், எடை கற்களும் கிடைக்கின்றன. அதே போன்று ஜல்லிக்கட்டில் பயன்படும் அந்த திமிழ் கொண்ட காளையின் உருவங்களும் கிடைக்கின்றன. நாகரிகமாக பெண்கள் பயன்படுத்தும் அவர்களின் ஆபரண பொருட்கள் ஏராளமாக கிடைக்கின்றன. அதே போன்று ஆண்கள் அணியும் வகையிலான பதக்கங்களும் கிடைக்கின்றன. விளையாட்டு பொருட்கள், குழந்தைகள் விளையாடுவதற்கான விளையாட்டு பொருட்கள் கிடைக்கின்றன. அதே போன்று மிக முக்கியமான ஒன்று, கடலில் இருந்து எடுக்கப்பட்ட முத்து நகைகள், முத்துக்களாலான நகைகள் செய்யும் ஒரு தொழிற்சாலையும் இங்கு இருந்திருக்க வேண்டும். அதுவும் கிடைத்துள்ளது. அதே போன்று சங்கு வலைகள் ஏராளமாக இங்கு கிடைக்கின்றன. அதாவது வேற இடத்துல கிடைக்கிறது என்னன்னா, சங்கு அவங்க அறுத்து வளையல் செய்வாங்க. இங்கு அந்த அறுக்கப்பட்ட சங்கு வளையல்களில் ஏராளமான ஒரு கலை நுணுக்கம் கொண்ட ஒரு அமைப்பு அது செதுக்கப்பட்டுள்ளது. அதை வைத்து இங்கு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம் சிறந்த இடமாக வெம்பக்கோட்டை இருந்திருக்க வேண்டும். சங்கு
அறுத்து வளையல்களாக எடுக்கப்பட்ட பின் அதில் பல கலை நுணுக்கம் கொண்ட கலை அதாவது உருவங்கள் அதில் செதுக்கப்பட்டுள்ளன. கோடுகள், புள்ளிகள், அவ்வாறான அமைப்பு செதுக்கப்பட்டிருப்பதால் இது கலை அழகுடன் அலங்கரிக்கப்பட்ட அதே போன்று வர்ணம் பூசப்பட்ட வளையல்களாகவும் இங்கிருந்து கிடைப்பதால் மிக உயர்ந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய இடமாக அன்று வெம்பக்கோட்டை இருந்திருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே போன்று கண்ணாடி பாசிமணிகள், கண்ணாடிகளான பாசிமணிகளும் கிடைத்திருப்பதால் கண்ணாடியையும் முறைக்கி இவர்கள் பாசிமணிகள் செய்தார்களா என்று ஒரு தொழில்நுட்ப தொழிற்சாலையும் இங்கு இருந்திருக்கும் என்று உறுதி செய்யப்படுகின்றது. இங்கு கிடைக்கும் பொருட்களை வைத்து அல்லது இறக்குமதி செய்து அதில் பாசிமணிகள் செய்தார்களா என்பதை அடுத்தடுத்து நான் தெரிவிக்கின்றேன். இதுதான் இரண்டாம் கட்ட அகழ்வாய்வில் கிடைத்த பொருட்களை பற்றி தெளிவாக சொல்லப்படும் செய்தியாக இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்தில் தமிழர்களோ அல்லது நிச்சயம் தமிழர்கள் அதே போன்று மனிதர்கள் இந்த இடத்தில் தொடர்ந்து கடந்த 10,000 ஆண்டுகளாக தொடர்ந்து வசித்து வந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்பது உறுதி செய்யப்படுகின்றது. ஏனெனில் அடுத்த பதிவில் நான் இங்கு உள்ள அருங்காட்சியகத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன, அதன் பின்னணி என்ன, முதல் 2 கட்ட ஆய்வுகளில் எடுக்கப்பட்ட பொருட்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ளன, அதை பற்றி நான் விரிவாக ஒவ்வொரு பொருட்களும் அதன் தொழில்நுட்பம் என்ன, அது எவ்வாறு தயாரிக்கப்பட்டது, எங்கெல்லாம் விற்பனை செய்வதற்காக தயாரித்திருப்பார்கள், எங்கிருந்து அதன் மூலப்பொருட்கள் தருவிக்கப்பட்டன என்பதை அடுத்தடுத்த பகுதிகளில் நான் விரிவாக தெரிவிக்கின்றேன். இந்த பகுதி இத்துடன் முடிவடைகின்றது. நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. அடுத்த பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.